டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். தமிழக அரசின் பட்ஜெட் வழக்கமாக மார்ச் மாதத்தில் தாக்கல் செய்யப்படும். மக்களவை பொது தேர்தல் அறிவிப்பு விரைவில் எதிர்நோக்கப்படுவதால் 2024-25 நிதியாண்டுக்கான தமிழக அரசின் பட்ஜெட் பிப்ரவரி மாதமே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நிதித்துறை அமைச்சர் பொறுப்பை ஏற்ற பிறகு முதன்முறையாக தங்கம் தென்னரசு பட்ஜெட் தாக்கல் செய்தார். இது மாநில உள்நாட்டு உற்பத்தியில் 3.44%, மூலதன செலவினங்கள் 47,681 கோடி ரூபாயாக அதிகரிக்கும். 2023-24 ஆண்டிற்கான தமிழகத்தின் சொந்த வரி வருவாய் 1,81,182 கோடி ரூபாயிலிருந்து 1,70,147 கோடியாக திருத்தி அமைக்கப்பட்டிருக்கிறது. வருவாய் மதிப்பீடு 20.61% எதிர்பார்க்கப்பட்டதை விட இப்போது 13.26% குறைந்திருக்கிறது. முக்கிய புதிய திட்டங்களாக 2030ஆம் ஆண்டுக்குள் குடிசையில்லா தமிழகத்தை உருவாக்க ஊரக பகுதிகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டப்படும். முதற்கட்டமாக 2024-25 நிதியாண்டில் ஒவ்வொரு வீட்டிற்கும் 3.50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 1 லட்சம் புதிய வீடுகள் கட்டப்படும். மேலும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 2024-25 கல்வியாண்டு முதல் கிராமப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற சுமார் 2.5 லட்சம் மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தப்படுகிறது. அடுத்த நிதியாண்டில் கூடுதலாக 600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டன்சத்திரம், சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரை மற்றும் திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி ஆகிய இடங்களில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு என 3 புதிய தொழில்பேட்டைகள் அமைக்கப்படும் என்று தமிழக பட்ஜெட் 2024-25 அறிவிக்கப்பட்டிருக்கின்றன.